இவரோட மூஞ்சில எவ்வளவு அழகான ஒரு புன்னகை. இவரு அவரோட கடமையை வந்து முடிச்சிட்டாரு. இவரை பார்த்து நிறைய பேர் வந்து கத்துக்கணும்ட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து இவர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஆக்டர் கிங்காங் அவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து அவரை வந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டா கிங்காங் அவர்களுடைய மகளுடைய திருமணம் என்பது நடந்ததுங்க சென்னையில. ஸோ அதுல வந்து மனிஷா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இணையத்துல வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாழவே பிடிக்காது, எனக்கு வந்து இந்த குறை அந்த குறைன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திருந்தி வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பதிவுங்க. நிறைய பேர் அவருடைய மகளுடைய திருமணத்துல அவர் வந்து பங்கேற்றும் போது அந்த வீடியோக்கள்ல அவர் சிரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவருடைய புன்னகை நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்துல வந்து இவரை பார்த்து கத்துக்கணும், அதாவது இந்த அழகு என்பது உடலுக்கு அல்ல, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் அந்த அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து படிச்சு பார்த்து நான் வந்து பூரிச்சு போனாங்க. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு தான் அவருடைய கடமைகளை இப்போ வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. அதே சமயத்துல இவர் வந்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்து நிறைய பிரபலங்களை வந்து அழிச்சிருந்தாங்க. அதுக்கேற்பவர் நம்மளுடைய சிஎம், அதுக்கப்புறம் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு. ஸோ கிங்காங் அவர்களுடைய மகளுடைய இந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போயிட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது, அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்குதான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனுஷனாக அவருடைய கடமைகளை வந்து செஞ்சு முடிச்சிட்டு வராது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கும் சரி, ஒரு தனி இளைஞனுக்கும் சரி. ஸோ நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா பண்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் என்பது கிடைக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.